ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபையில் இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீண்டும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என சர்ச்சையை கிளப்பியுள்ளார். எது எப்படி ஆனாலும் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதை உறுதி செய்கின்ற வகையில எதிர்க்கட்சி வரிசையில இருந்து நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இவரது பேச்சுக்கு பல தரப்பிலிருந்தும் கண்டன குரல் எழுந்துள்ளது. சனாதன தர்மம், அதாவது இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உதயநிதியின் திமுகவின் கொள்கை என்றால் அதை திமுக தேர்தல் அறிக்கையில் ஏன் குறிப்பிடவில்லை? தேர்தல் பிரச்சாரத்தில் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என உதயநிதி ஏன் பேசவில்லை? முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் தாவேக ஆட்சி அமைத்துள்ளதால் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் இனி திமுகவுக்கு கிடைக்காது என பேசப்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் ஓட்டுகள் இல்லை என்றால் திமுக 0 தான். அதனால்தான் நாங்கள் எப்போதும் இந்து விரோதிதான் என்பதை எதிர்க்கட்சி தலைவரானதும் முதல் உரையிலேயே உதயநிதி பேசியுள்ளார். தமிழக மக்கள் இந்த வேடதாரிகளை புரிந்து கொண்டுதான் ஆட்சியிலிருந்து விரட்டியடித்துள்ளனர். அப்படியும் இவர்கள் திருந்தவில்லை. மக்கள் திருத்துவார்கள். அதற்கான காலம் விரைவில் வரும் என பாஜக நிர்வாகி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்துக்களின் மீது தொடர்ந்து நீங்கள் கல்லெறிவது கடும் கண்டனத்திற்குரியது. உங்கள் முதல் சட்டசபை உரையிலேயே சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என நீங்கள் பேசியிருப்பது அரசியல் ரீதியாக இன்னும் நீங்கள் பக்குவப்படவில்லை என்பதை தான் காட்டுகிறது. துணை முதல்வராக இருந்த நீங்கள் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக பதவி இறக்கம் செய்யப்பட்டதற்கு சனாதனத்தை ஒழிப்பேன் என பொதுவெளியில் பேசி இந்துக்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டதே காரணம். இந்துக்களின் நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி மத யானையின் மீது அரசியல் சவாரி செய்ய முயன்றால் மீள முடியா பாழங்குடியில் விழுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்திருக்கும் முதல்வர் விஜய் சட்டசபையில் பகிரப்பட்ட இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார்? தமிழகமே இதை ஆவலாக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார் மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன்.